ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கிரேப் ஜூஸ் பண்ண போகிறோம். ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1 கிலோ கிரேப்ஸ், நல்ல பிளாக் கலரில் உள்ள கிரேப்ஸ் வாங்கணும். தேவையான சுகர். நம்ம இதை ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ண போகிறதில்ல, இதை தண்ணியில் வேக வச்சு சுகர் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி தான் நம்ம இந்த கிரேப் ஜூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இதை அடத்து செப்பரேட்டாக வச்சிடலாம். வச்சுட்டு தண்ணியில் வேக வைக்கலாம். இப்போ கிரேப்ஸை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதை இனி சூடான தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வாரி போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ கிரேப்ஸ் நல்லா வெந்தாச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். அப்போ தான் அதுக்குள்ளால் உள்ள சாரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி வச்ச கிரேப் ஜூஸை திரும்பவும் பாத்திரத்தில் விட்டு சூடு பண்ணி தேவையான சுகரை சேர்க்கலாம். 1 கிலோ கிரேப்ஸுக்கு ஒரு 1/4 கிலோ சுகர் போடலாம். இப்போ சூப்பரான கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆயாச்சு. இதை ஒரு தடவை கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம கிளாஸில் மாற்றிடலாம். நீ இதில் தேவையான ஐஸ் க்யூப் கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணிடலாம். இது சூப்பராக இருக்கும். 1 மந்த் வரைக்கும் கெடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சின்ன பசங்களுக்கு நமக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.